ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மனோகர் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்த கதிரேசனுக்கும் இந்த சுடருக்கும் வந்து பிளட்டு எடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் அதாவது பொண்ணு அப்பா இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிய வரப்போகுது. ஏன்னா இவங்க வந்து இந்த பிளானுக்காக தான் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடராகட்டும் கதிரேசனாகட்டும் எதுவும் வந்து கண்டுபிடிக்காத மாதிரி தான் மனோகர் வந்து நினச்சிட்ருக்கிறாரு. சுடரால் கூட என்னடா இவங்க எடுக்கிறாங்களே, இல்லை ஒரு வேளை டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு கெஸ் கூட இல்லாமல் கேஷுவலாக வந்து சரி எனக்கும் எந்த பிளட் குரூப்புன்னு தெரியல, நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுடர் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. மனோகர் வந்து நல்லபடியாக இவங்க 2 பேரும் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்றத டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சி நம்ம விஜய்கிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பிஸ்னஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ண அந்த நேரத்தில் இந்த சுடர் பண்ண வேலையால் விஜய் வந்து பயங்கரமாக கடுப்பாயிட்டார். உடனே வீட்டான வந்து பிரச்சனை பண்ணவே உடனே அப்படியே நம்ம மல்லி மேலே பழிய தூக்கி போட்டாங்க ராஜி. ஆனால் நம்ம விஜயும் வந்து மல்லியை கொச்சிக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இது வந்து இந்த விஜயா இருந்திருந்தால் மல்லியை புரிஞ்சிருந்துக்கணும். திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறுற கணக்காக அவர் பழைய விஜயா மாறி நம்ம மல்லியை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு திட்டிட்டு போயிட்டார். இன்னொரு பக்கம் நம்ம மல்லிக்கு வந்து டவுட் வருது. ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இவ தானே ஒட்டு கேட்டுட்டு இருந்தா, கண்டிப்பாக இவ தான் ராஜ்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவோட போட்டோ எடுத்துகிட்டு வந்து நீ வந்து ராஜ்கிட்ட சொன்னன்னு எனக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா வெண்பா போட்டோ மேலே நீ சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே இல்லை, நான் லேட் நைட் பீச்சுக்கு விஜயோட கூட்டிகிட்டு ஜாலியாக போகலான்ட்ருக்கேன், என் மூடை வந்து ஸ்பாயில் பண்ணிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நமக்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது இவ வந்து சுடர் தான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இவளுக்கு ஒரு லைஃப் இருக்காதா, இவளுக்கு வந்து ஒரு புருஷனோ இல்லை சொந்த பந்தமோ யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை அவங்க வந்து இந்த சுடரை தேடி போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து விசாரிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தால் அருமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரேணுகா அதாவது சுடரோட போட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம விஜய்கிட்டே வந்து இவங்க என்னோட வைஃப் சார், இவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க, இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்டேயே வந்து யாராவது இந்த சுடரோட போட்டோவை காமிச்சு சொன்னால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் டைரக்டர் வச்சுருந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த கல்யாணம் அது இதுன்னு எதுவும் நடக்காமல் இருந்தால் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.